ஒய் கியூப் பிளஸ் ஒன் மற்றும் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஆகியவற்றின் மீப்பெரும் பொது வகுத்தியை காண்க. HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டதை விரிவா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கு ஒய் கியூப் பிளஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது அடுக்கு கியூப் வந்தா பின்னாடி ஒரு நம்பரையும் கியூப்ல மாத்தணும். ஓகே, அப்ப ஒய் கியூப் அப்ப என்ன பண்ணும், இந்த நம்பரை கியூப்ல மாத்துங்க. ஒன்னு எப்படி கியூப்ல மாத்தலாம், ஒன்னு கியூப்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஒய் கியூப் பிளஸ் ஒன் கியூப் எனக்கு என்ன ஆன்சர் வரும், ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அடுக்கலாம் அப்படி எழுதுங்க. அடுக்கு இல்லாம என்ன இருக்கும், ஒய் பிளஸ் ஒன். ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் உள்ள ஒய்யை மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க. அடுத்து ஒன்னை ஸ்கொயர் பண்ணுங்க. அடுத்து ரெண்டையுமே பெருக்குங்க. பெருக்கும் போது மட்டும் பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் பிளஸ் வரனால இங்க மைனஸ் வரும், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப அடுக்கலாம் ஒய் பிளஸ் ஒன், அடுத்து ஒய் ஸ்கொயர், அடுத்து ஒன் ஸ்கொயர், அடுத்து ரெண்டையும் பெருக்கிட்டு என்ன பண்றோம், மைனஸ் போடுறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்போ ஒய் கியூப் பிளஸ் ஒன் கியூப் மதிப்பு என்ன வரும், ஒய் பிளஸ் ஒன் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒன் மைனஸ் ஒய். ஓகேவா? இதை விரிவா எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்கு, ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஓகே, அதே தான் இங்கேயும். ஓகே, இது ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா பின்னாடி ஸ்கொயர்ல இருக்கணும். அப்போ ஒன்னு எப்படி எழுதலாம், ஒன்னு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம், ஒய் பிளஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒன், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப நான் ரெண்டுமே விரிவா எழுதியாச்சு. இப்ப என்ன கண்டுபிடிப்போம், மீ பெரும் பொது வகுத்தி, அதை HCF. ஓகே, HCF கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன கான்செப்ட், பொதுவானது அடுக்கு சிறியதா இருக்கணும், அவ்வளவுதான். பொதுவானது அடுக்கு சிறியது. ஓகே, ரெண்டுலயுமே எனக்கு பொதுவா எது இருக்குன்னு பாருங்க, ஒய் பிளஸ் ஒன், இங்கேயும் ஒய் பிளஸ் ஒன். அடுக்குன்னு பார்த்தா எனக்கு அடுக்கு ரெண்டுமே சேமா தான் இருக்கு. அப்ப அடுக்கு என்ன பண்ணலாம், ஒய் பிளஸ் ஒன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒய் பிளஸ் ஒன். அடுக்கு சிறியது எனக்கு ஒய் பிளஸ் ஒன் தான். அப்ப ஆன்சர் அது ஒய் பிளஸ் ஒன், அவ்வளவுதான். ஆன்சர் செகண்ட். ஓகேங்களா? சிம்பிளா ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம்.